ஜிபேட் 2024ஓட அப்ளிகேஷன் டேட் வந்து ஏப்ரல் 19 ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த NATboard.edu.in இதை யூஸ் பண்ணி இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டைரெக்டாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட டெலகிராம் குரூப்பில் வந்து இந்த பிடிஎஃப்பை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் கூட இருக்குது. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி கூட இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டோட்டலாக இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் ஓவரால் என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அண்ட் அதர் பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்த பற்றியும் இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படா ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் டிலே ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா டிலே இல்லாமல் அவங்க சொன்ன அந்த டென்டேட்டிவ் டேட்டையே ஃபைனல் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்திங்கன்னா ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் வந்து ஓப்பனாக இருக்கிற டேட்டு 19th ஏப்ரல் 3 PM ஆன்வர்ட்ஸ். அதாவது இன்றைக்கி 3 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்ளிகேஷன். May 8 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ May 8 midnight வரைக்கும் டைம் இருக்குது. இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான டேட். இதுக்குள்ளார நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணி ஃபைனலாக பேமெண்ட் வரைக்கும் முடித்து சப்மிஷன் பண்ணியிருக்கணும். இதுக்கப்புறம் எடிட் விண்டோ ஃபார் ஆல் பேமெண்ட் சக்ஸஸ் அப்ளிகேஷன். அதாவது இப்போ பேமெண்ட் முடித்த அப்ளிகேஷன் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு இன்கேஸ் ஏதாவது நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது மிஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பீரியட் இருக்குது. May 11 to May 14. ஸோ 11, 12, 13, 14 4 நாள் வந்து எடிட் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் எடிட் விண்டோ டு ரெக்டிஃபை டிஃபிஷியன்ட் ஆர் இன்கரெக்ட் இமேஜஸ். ஸோ ஃபோட்டோகிராஃப் இல்லை சிக்னேச்சர் இல்லை தம்ப் இம்ப்ரெஷன் இதில் ஏதாவது டிஃபிஷியண்ட்டாகவோ இன்கரெக்டாகவோ இருந்துச்சுன்னா அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு அதுக்கு தனி எடிட் விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து May 21 May 23 வரைக்கும். இது வந்து ப்ரீ ஃபைனல் எடிட், அதாவது ஃபைனல் எடிட்டுக்கு முன்கூட்டிய எடிட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபைனல் எடிட்டுன்னு சொல்லி May 28 May 30 வரைக்கும். ஸோ ஃபைனலாக May 30 வரைக்கும் இமேஜஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இஷ்யூ ஆஃப் அட்மிட் கார்டு. ஸோ அட்மிட் கார்டு நமக்கு எப்போ கொடுப்பாங்க? அட்மிட் கார்டு வந்து நமக்கு இந்த வெப்சைட்லேயே தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம தான் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இது வந்து June 3 அன்னைக்கு அட்மிட் கார்டு இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வச்சுக்கணும். தென் எக்ஸாமினேஷன் டேட் வந்து முன்னாடி டென்டேட்டிவ் டேட்டாக 8th June சொல்லியிருந்தாங்க. அதே தான் எக்ஸாமினேஷன் டேட் வந்து ஃபைனலைஸ் ஆகிருக்கு. ஸோ டென்டேட்டிவில் இருந்து எக்ஸாம் டேட்டு ஃபைனல் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். டெக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட். ஸோ ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா கரெக்டாக 1 month. ஸோ July 8 அன்னைக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸாம் வந்து June 8 எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ப்ரொவிஷ்னல் ஆன்சர் கீன்னு ஒன்று விடுவாங்க. அது வந்து July 8க்கு முன்னாடியே வந்துடும். July 8க்கு ஒரு 1 week முன்னாடியே ப்ரொவிஷ்னல் ஆன்சர் கீன்னு சொல்லி ஒன்று விட்டுருவாங்க. ஸோ தட் ஏதாவது சேலஞ்ச் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா சேலஞ்ச் பண்ணி எல்லாமே முடிஞ்சு ஃபைனலாக ரிசல்ட் வருது வந்து 8th July அப்போ வரும். ஸோ 1 month வந்து கரெக்டாக ரிசல்ட் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் டேட்ஸ். இதுக்கப்புறம் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் லைக் ஜிபேட் எப்பப்பெல்லாம் முன்னாடி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதை பற்றிலாம் இருக்கும். அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீ, எலிஜிபிலிட்டி யார் யார் எழுதலாம். இதில் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க 3rd year படிக்கிறவங்க எழுதலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதை நான் ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டேன். 3rd year ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். நீங்கள் எழுதி கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபைனல் இயர் முடித்து எம்ஃபார்ம் ஜாயின் பண்ணுற வரைக்கும் இந்த ஜிபேட்டோட ஸ்கோர் வந்து எலிஜிபிள். அப்புறம் ஸ்கீம் எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஸ்கீமை
அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு, ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஜிபேட் எக்ஸாமோட சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நான் பார்த்தேன். அதில் தமிழ்நாட்டில் ஒரு 5-6 இடங்கள்ல இருந்துச்சு. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிபேட் 2010 கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2018 வரைக்கும் ஏஐசிடி வந்து இதை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் 19 நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஃபார் கேண்டிடேட்ஸ்னு சொல்லி ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜிபேட்னா என்னன்னு தெரியாதவங்க இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ ஜிபேட்டுங்கிறது வந்து எம்ஃபார்மசி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு ஸ்காலர்ஷிப் அவார்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு டெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் அதை வந்து மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. இது எம்ஃபார்முக்கு மட்டும் கிடையாது, இது பிஹெச்டி அட்மிஷனுக்கும் இந்த சேம் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்புறம் ஜிபேட் வந்து கண்டக்ட் பண்ணுறவங்க வந்து என்பிஇஎம்எஸ். பட் என்ன தான் இவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஸ்கோரெல்லாம் கொடுத்தாலும் ஃபைனலாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது வந்து இவங்களோட கையில் இல்லை. அது நீங்கள் ஜாயின் பண்ணுற காலேஜில் அந்த கன்சர்னிங் அத்தாரிட்டி தான் அதை பற்றி வந்து நீங்கள் வந்து எலிஜிபிளாக அதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தென் candidates may kindly note that appearance does not confer any rights to MPharm seat. ஸோ அப்பியர் ஆனால் மட்டும் எம்ஃபார்ம் சீட்டுக்கு வந்து அவங்க அப்ளிகபிள்னு ஆகிடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதெல்லாம் அவங்க ஃப்ரீ டைமில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக படிச்சுக்கோங்க எல்லாத்தையும். நம்ம இப்போ முக்கியமான அதர் செக்ஷனுக்கு வந்து போகலாம். லைக் அட்மிட் கார்டு எப்போ வரும், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அட்மிட் கார்டு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த வெப்சைட்டில் June 3 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிடும். யாராவது இன்எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது வேஸ்ட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் அமௌண்ட் வந்து இதில் நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அமௌண்ட்டும் வந்து லாஸ் ஆகிடும் இஃப் யூ ஆர் இன்எலிஜிபிள். ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். அப்புறம் ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்ட் இன் சேம் வெப்சைட். ஸோ மீதி எல்லாமே ஓரளவுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சுவலாக இந்த இயரில் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் எக்ஸாமினேஷன் ஃபீ ₹3,500. கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி ₹2,500. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆனதுக்கப்புறம் வித்ட்ரான் பண்ண முடியாது. ஃபீஸ் ஷால் நெய்தர் பி கேரிட் ஃபார்வர்ட் டு எ ஃபியூச்சர் டேட் நார் ரீஃபண்டட். ஸோ ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகாது. எனி கிளைம் ஃபார் ரீஃபண்ட் கேரிங் ஃபார்வர்ட் அப்ளிகேஷன் ஃபீ வில் நாட் பி என்டர்டெயின்ட். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா, கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு இஷ்யூட் பை பேங்க்ஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம வெப்பேஜ்லேயே வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீ பற்றி ஒரு சில சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹீ ஆர் ஷீ மஸ்ட் பி த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அப்புறம் கேண்டிடேட் மஸ்ட் ஹோல்ட் அ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபார்மசி. ஸோ பிஃபார்ம் கம்ப்ளீட்டட் கேண்டிடேட்ஸ் 4 years ஆஃப்டர் +2 இன்க்ளூடிங் லேட்ரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பிஃபார்ம் வந்து மஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஃபார் த ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் ஆஃப் பிஃபார்ம் ஹூஸ் ரிசல்ட் வில் பி டிக்ளேர்ட் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எம்ஃபார்ம் கோர்ஸ் இன் 24-25. அதாவது இப்போது கரண்ட்டில் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஃபார் ப்ரீ ஃபைனல் இயர், அதாவது தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ண முடியும். அதாவது இப்போது தேர்ட் இயர் படிக்கிறவங்க நெக்ஸ்ட் இயரில் ஃபைனல் இயர் படிப்பீங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் எம்ஃபார்ம் கோர்ஸ் அட்மிஷன் போடும்போது
25-26 இருக்கும் அகாடமிக் இயர். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுத முடியுமான்னு சொல்லி ஒரு 4-5 பேர் முன்னாடியே கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் இயர் நீங்கள் இப்போ படிக்கிறீங்க, நெக்ஸ்ட்டு ஃபைனல் இயர் அடுத்த வருஷம் படிப்பீங்க. அப்புறம் உங்களால் அட்மிஷன் வந்து 25-26 போட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். அப்புறம் பிஇ, பிடெக், ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் ஃபைன் கெமிக்கல் டெக்னாலஜி இந்த கோர்ஸில் வந்து நாட் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் ஜிபேட் 2024. அப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து இன்எலிஜிபிளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும். இதையும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து எல்லோரும் ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் ஸ்கீம். ஸோ ஜிபேட்டோட ஸ்கீம் பார்த்திங்கன்னா it will be conducted in a single day, single session as a computer based exam. அதாவது சிங்கிள் டே சிங்கிள் பேட்ச், ஒரே பேட்சில் எல்லாருக்கும் இந்தியா ஃபுல்லாக இந்த எக்ஸாம் நடக்கும் June 8 அன்னைக்கு. ஸோ சிலபஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சிலபஸ் வந்து தனியாக ஜிபேட்டுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போது வந்து the syllabus for GPAT shall comprise subject knowledge areas as per the Bachelor of Pharmacy course regulations. அதாவது பிஃபார்மோட சிலபஸ் கம்ப்ளீட் சிலபஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஃபார்ம் நீங்கள் என்ன சிலபஸ் படிச்சிங்களோ அந்த என்டையர் சிலபஸும் தான் ஜிபேட்டுக்கான சிலபஸ்ன்னு சொல்லி சிம்பிளாக ஆன்லைனில் சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து தனியாக சிலபஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது அப்படி கிடையாது. பிஃபார்மில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ ஃபைனல் இயர் வரைக்கும் அதுதான் சிலபஸ். இப்போ இன்கேஸ் நீங்கள் தேர்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா you have no other choice, then you have to study the final year also. ஸோ ஃபைனல் இயர் சப்ஜெக்ட்டும் நீங்கள் சேர்த்து படிக்க வேண்டியிருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கணும். The examination shall be multiple choice questions test delivered using computer network CBT. ஸோ கொஷின்ஸ் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். 4 சாய்ஸஸ் இருக்கும். நம்ம ஒன்று வந்து ஒரு கரெக்ட் ஆன்சரை கிளிக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. அதாவது இது வந்து ப்ளூ பிரிண்ட்டு. ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் படி பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் அல்லைடு சப்ஜெக்ட். அல்லைடுனா இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மெடிசினல் கெமிஸ்ட்ரி, ஸோ எல்லா கெமிஸ்ட்ரியும் சேர்த்து 38 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ 38 × 4 152 மார்க்ஸ் வந்து இதில் வரும். அதுக்கு அடுத்தது ஃபார்மசூட்டிக்ஸ் அண்ட் அல்லைடு சப்ஜெக்ட். அல்லைடுனா இந்த ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ், பயோ ஃபார்மசூட்டிக்ஸ் அதெல்லாம் கலந்தது. ஸோ இதுலேயும் வந்து 38 கொஷின்ஸ் வரும். இதுக்கும் வந்து 152 மார்க்கு. அப்புறம் ஃபார்மகாகனசி அண்ட் அல்லைட் சப்ஜெக்ட்ஸில் 40 மார்க்கு. அப்புறம் ஃபார்மகாலஜி அண்ட் அல்லைட் சப்ஜெக்டில் 28 கொஷின்ஸ் 112 மார்க். அப்புறம் மீதி இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து 11 கொஷின்ஸுக்கு 44 மார்க்ஸ். இதில் வந்து இந்த ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அதெல்லாம் வந்து வரும். ஸோ ஓவரால் வந்து 125 கொஷின்ஸ் வரும். அதுக்கு ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டெவலப் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் சூட்டிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் தரவாக இருந்தீங்கனாலே நீங்கள் வந்து 300 மார்க் வந்து உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து 500 வரைக்கும் எடுக்கலாம். பட் குவாலிஃபைங் மார்க் வந்து நீங்கள் ஒரு 150+ நீங்கள் எய்ம் பண்ணி, அதாவது 150+ நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். ஒரு 200க்கு நீங்கள் எய்ம் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். பட் நீங்கள் ஹையராக எய்ம் பண்ணுறவங்க எய்ம் பண்ணுங்கள். ஏன்னா எந்தளவுக்கு அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ரேங்க் வந்து முன்னாடி வரும். ஸோ இட் இஸ் அப் டு யூ. த எக்ஸாம் கம்ப்ரைஸ் ஆஃப் 125 MCQs having 4 ரெஸ்பான்ஸ் ஆப்ஷன்ஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் ஆன்சர்ஸ், அதாவது சாய்ஸஸ். கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு செலக்ட் த கரெக்ட் ஆர் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஸோ டோட்டலாக இதுக்கு எவ்வளோ நேரம் டைமுன்னு பார்த்தீங்கன்னா 3 hours. அண்ட் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி எக்ஸாமில் 3 hours நீங்கள் டோட்டல் எக்ஸாமை நீங்கள் ஒரு 1 hourலேயே உங்களால் முடிக்க முடியும். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. 125 கொஷினை 5 செக்ஷனாக பிரித்து இந்த 180 minutes இருக்கு இல்லையா, இதையும் வந்து 5ஆக டிவைட் பண்ணிட்டாங்க.
லைக் ஒரு 36 மினிட்ஸாக டிவைட் பண்ணிட்டாங்க. அதாவது 25 கொஷினை நீங்கள் 36 நிமிஷத்தில் நீங்கள் எழுதுகிற மாதிரி. இதில் வந்து நீங்கள் சீக்கிரமாகவும் முடிக்க முடியாது. கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க டைமுக்கு மட்டும்தான் உங்களால் வந்து எல்லா கொஷின்ஸையும் வந்து அட்டன் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நான் பின்னாடி சொல்கிறேன். அலோகேஷன் ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா, கரெக்ட் ஆன்சர் பண்ணிங்கன்னா 4 மார்க்ஸ், இன்கரெக்டாக பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். கொஷின் அட்டன் பண்ணலைன்னா 0 மார்க்ஸ். ஸோ இந்த 1 மார்க்குங்கிறது வந்து 25%. அதாவது 4 மார்க்கில் 25%ங்கிறது தான் 1 மார்க்கு, அது மைனஸ் ஆகும். ஸோ நீங்கள் ராங்காக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து மைனஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5.7 பாயிண்ட்டை வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. The question paper for GPAT is divided into multiple time-bound sections. அதாவது டைம் பேசிஸில் இதை வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். இஃப் தேர் ஆர் 5 time-bound செக்ஷன், அதாவது செக்ஷன் ABCDE அப்படின்னு 5 செக்ஷனாக இருக்கும். அதில் ஈச் செக்ஷன்லேயும் 25 கொஷின்ஸ் இருக்கும். அப்போ 5 செக்ஷனுக்கும் சேர்த்து 125 கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு செக்ஷனுக்கு 36 மினிட்ஸுங்கிறது எக்ஸாக்ட் டைம். இங்கே பாருங்கள், கேண்டிடேட்ஸ் would be restricted to proceed to the next section only after completion of allotted time of previous section. அதாவது இப்போது செக்ஷன் ஏவுக்கு 36 மினிட்ஸ், ஃபஸ்ட்டு 36 மினிட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் 20 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு 16 மினிட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்த செக்ஷனை வந்து உங்களால் பார்க்கவும் முடியாது, அதுக்கு நீங்கள் போகவும் முடியாது. Candidates would not be allowed to review the questions or modify the responses of a section after completion of allotted time. இப்போ செக்ஷன் ஏவுக்கு 36 நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, முன்னாடிலாம் எப்படின்னா லாஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் இருக்கும்போது நான் எக்ஸாம் எழுதும்போது நான் முன்னாடி போய் ரிவ்யூ பண்ணுவேன், ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து எல்லாம் ஓரளவு கரெக்டாக பண்ணியிருக்குமா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அப்படி பண்ண முடியாது. செக்ஷன் ஏவுக்கு ஃபஸ்ட்டு 36 மினிட்ஸ் மட்டும்தான். அதுக்கு அடுத்த 36 மினிட்ல செக்ஷன் பி மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். செக்ஷன் ஏவை வந்து உங்களால் ஆல்ட்ரு பண்ண முடியாது. ஸோ செக்ஷன் ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு 36 மினிட்ஸில் எல்லா கொஷினையும் நீங்கள் அட்டன் பண்ணி, அதாவது நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ கொஷின்ஸை அட்டன் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைமோ இல்லை நீங்கள் செக்ஷன் ஏவை வந்து ரிவ்யூவோ பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த இயர் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். கொஷின்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் செக்ஷன் வில் ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் அலாட்டட் டைம். அந்த 36 மினிட் முடிஞ்ச உடனே செக்ஷன் பி வந்து என்டர் ஆகிடுவீங்க ஆட்டோமேட்டிக்கலி. அப்போ செக்ஷன் ஏவை எதுவும் பண்ண முடியாது. இப்போது செக்ஷன் பிக்கு 36 மினிட்ஸ் டைமு, நீங்கள் அந்த டைம் ஃபுல்லாக இருந்து தான் ஆகணும். அடுத்த செக்ஷனுக்கு நீங்கள் போக முடியாது வித்தின் தட் ஸ்டிப்புலேட்டட் டைம். ஸோ இந்த 5.7 தான் முக்கியமான பாயிண்ட்டு, இதை எல்லோரும் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5.8 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் இப்போ நீங்கள் ஏதாவது அட்டன் பண்ணி அதை வந்து ரிவ்யூ ஆப்ஷனில் விட்டுருந்தீங்கன்னா அதை வந்து எடுத்துக்கோன்னு அர்த்தம். ஸோ இது வந்து 5.8 கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவிட்டீஸ். ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளார அலோ பண்ணுற டைமிங் பார்த்திங்கன்னா 12 PM. நெக்ஸ்ட்டு என்ட்ரி க்ளோஸ், அதாவது என்ட்ரி வந்து க்ளோஸ் ஆகிற டைமு 1:30 PM. அப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்து 2 PM. எக்ஸாம் முடிகிற டைம் 5 PM. தேர் வில் நாட் பி எனி கேப். 36 மினிட்ஸ் அப்படியே 5 செக்ஷன் முடியும் போது 5 PM ஆகிடும். ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது 2 PM, எண்ட் ஆகிறது 5 PM. அப்புறம் ஸ்டெப்ஸுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் எடிட்டு, ரிவ்யூ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் சென்டரில் ரிப்போர்ட் பண்ணி எக்ஸாம் முடிக்கணும். முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக ரிசல்ட் வந்து வரும். அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு அண்ட் டெஸ்ட் டே ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதாக எல்லோரும் ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லைக் நீங்கள் என்னென்ன ஐடி ப்ரூஃப் கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு முக்கியமானது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் டைமுக்குள்ளார அந்த இடத்துல என்ட்ரு ஆகணும். அப்புறம் நீங்கள் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும் கண்டிப்பாக. எய்தர் பேன் கார்டு, இல்லை டிரைவிங் லைசன்ஸ், இல்லை ஓட்டர் ஐடி, இல்லை பாஸ்போர்ட், இல்லை ஆதார். இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் மினிமமாக. பட் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே கூட வச்சுக்கலாம்.
ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 2 or 3 நீங்கள் கொண்டு போகிறது பெட்டர். இன்கேஸ் ஒன்று கிளியர் ஆகலைன்னா கூட இன்னொன்று எடுத்துக்க ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து அட்மிட் கார்டோட பிரிண்டட் காப்பி ஆஃப் பார்கோடட் அட்மிட் கார்டு, ஸோ அதை எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் ஒரு சில பொருட்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. லைக் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இல்லை ரைட்டிங் பேடு, கால்குலேட்டர், பென்னு, எரேசர், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து மஸ்ட்டு வச்சுருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு, ஐடி கார்டு, அப்புறம் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அது வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரிஸ்கிங் பண்ணுவாங்க, அதாவது மெட்டல் டிடெக்டர் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சென்டர்ஸ் ஃபார் GPAT 2024. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரு இந்தியா முழுக்க எந்தெந்த இடங்களில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, அப்புறம் ஒரு சில இடங்கள் பார்த்தேன், சேலம் இருந்துச்சு, சேலம் இருக்குது, அப்புறம் வெள்ளூர் இருக்குது, தென் மதுரை இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ இதெல்லாம் வந்து எந்த இடம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நியர்பை இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பெங்களூர் இருக்குது, கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கிட்ட இருக்கும். அப்புறம் திருநெல்வேலி, இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இடம், அப்புறம் திருச்சி இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடம் வந்து பக்கத்தில் இருக்குது, அருகாமையில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது வென்யூ கேட்கும். வென்யூவில் நீங்கள் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸ், அதாவது யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் இயர்லியராக ஃபில் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் போடுற இடமே வந்து 100% கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த வெப்சைட்டில் ஒரு நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி கோ டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கணும். அப்புறம் பேமெண்ட் சப்மிஷன் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் இன்னொரு வீடியோ எடுத்து அதில் எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவாக, ஒரு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். மேபி டுமாரோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் இன்றைக்கே அப்ளை பண்ணலாம். அப்புறம் ரிசல்ட் பற்றி பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரொவிஷ்னல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதை பார்த்துட்டு அந்த ஆன்சர் கீழே நமக்கு டவுட் இருக்குது, இல்லை அந்த ஆன்சர் கீழே நீங்கள் கொடுத்துருக்கிறத விட இன்னொரு கொஷின் வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா அதை சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்கு வந்து 200 rupees நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் ஃபார் 1 கொஷின். ஸோ ஒரு கொஷினுக்கு 200 ரூபாய் பே பண்ணி நம்ம வந்து கீயை வந்து சேலஞ்ச் பண்ணலாம். நம்ம சேலஞ்ச் வந்து அவங்க ரிவ்யூ பண்ணி அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த அக்செப்டட் மாடலோடு சேர்த்து ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதை பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் முக்கியமாக ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த GPAT 2024 எக்ஸாமுக்காக நான் வந்து லாஸ்ட் இயர் அக்டோபரில் இருந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தேன். இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 130 டெஸ்ட் வந்து ஓவரால் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். இதை சேர்த்து ஓவராலாக வந்து 9000 MCQs வந்து இந்த GPAT 2024 எக்ஸாமுக்காக நான் டெஸ்ட் சீரிஸாக கண்டக்ட் பண்ணியிருந்தேன். இப்போது அதோட PDF ஃபைல்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது GPAT எக்ஸாமுக்கு சின்சியராக எழுதுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு MCQs வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னோடய நம்பர் இந்த ஸ்க்ரீனில் தெரியும், இல்லைனா கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த புக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது GPAT எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவோட மீட் பண்ணுறேன். Until then, bye from Vasant Murugesan.